புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மண்டாவியா, அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளும், பாராட்டு தீர்மானம் மற்றும் தோல்வி பயத்தில் வாக்கு திருட்டு உள்ளிட்ட பல்வேறு பொய் பரப்புரைகள் செய்து வரும் எதிர்க்கட்சிகளை கண்டித்து கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மண்டாவியா, அர்ஜுன் ராம் மெக்வால், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வ கணபதி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தால் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி கூட்டணி வாக்கு திருட்டு என்று பொய் பிரசாரம் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும், அந்த குற்றச்சாட்டை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது மறைந்த தாயார் குறித்து இழிவாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் உள்ளிட்ட 4 கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் துணை ஜனாதிபதியாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் அனைவரின் நம்பிக்கையும் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் புதுச்சேரி ஆளுநர் தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு, ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் 4 அடுக்காக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை 2 அடுக்காக குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை பாராட்டி 63 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே பொதுக்குழுவில் பேசிய மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, நமது கட்சி மற்ற கட்சிகள் போல் குடும்ப கட்சி அல்ல. ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனி கொள்கை உள்ளது. ஆனால் நமது கட்சி தேசத்தின் மீது பற்றுள்ள கட்சி என தெரிவித்தார். ஒவ்வொரு தொண்டரும் குறிக்கோளுடன் செயல்பட்டால் எல்லா செயல்களும் வெற்றியடையும். மீண்டும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என தெரிவித்தார்.